குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ஆண்டுகள் 60 வருஷத்துல 38வது வருஷமா இருக்கக்கூடியது அந்த குரோதி ஆண்டு. வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான். அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. குரோதி அப்படின்னு சொன்னா பகைத்தன்மை, ஒரு விரோதத்தன்மை, நாட்டுல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நாடுகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுல 2 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. முக்கியமா குரு பெயர்ச்சியும் ஆண்டு இறுதியில சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி. கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்டை பத்தியும் தமிழ் வருஷ பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு